ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, ஜனநாயகன் படத்தோட சென்சார் பிரச்சனைக்கு ஆதரவு தெரிவிச்சு காங்கிரஸ் கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அந்த ட்வீட் என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சி இப்ப யார் கூட கூட்டணியில இருக்கும்னு நம்மளுக்கே தெரியும். அப்படி இருந்துகிட்டு தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ராகுல் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியை ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. இதுக்கு மேல அவருக்கு கீழே இருக்கிற சில முக்கியமான பிரமுகர்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவிப்பாங்கன்னு நம்ம நம்புவோம். தளபதி விஜய் அவர்களை சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிச்சாங்க இல்லையா, அது இன்னும் பாதி விஷயம் தான் விசாரிச்சிருக்காங்களா, இன்னும் பாதி விசாரணை நடந்துட்டு இருக்குதான். அது எப்ப நடக்கும்னு தெரியலைங்க. நேற்று விசாரிக்கிறதா இருந்துச்சு. அந்த பாதி விசாரணை நேற்று நடக்க இருக்கிறதா இருந்துச்சு. விஜய் தரப்புல இருந்து கேட்டாங்களா, சிபிஐ தரப்புல இருந்து சொன்னாங்களா என்னன்னு தெரியலைங்க. ஆனா இதை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டாங்க. நடுவுல பொங்கல் வரதுனால அந்த பொங்கல் லீவெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிபிஐ வழக்கு வச்சுக்கலாம், சிபிஐ விசாரணை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி தான் சிபிஐ விசாரணை வரும்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் மறுபடியும் டெல்லிக்கு போகணும். ஜனவரி 19ஆம் தேதிக்கு மேல தான் அந்த விசாரணை வருது. என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்ப பார்க்கலாம். ஜனநாயகன் படத்தோட சென்சார் பிரச்சனைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க இல்லைங்களா, அது எப்ப வருதுன்னா ஜனவரி 15ஆம் தேதி இப்ப கேஸ் நடக்க போகுது. அதாவது நாளைக்கு. என்ன நடக்குதுன்றதை நம்ம அப்ப பார்க்கலாம். கேவிஎன் ப்ரொடெக்ஷன் ஒரு அடி பாஞ்சா சென்சார் போர்ட் 16 அடி பாயுதுங்க. இதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. எனக்கு என்னமோ அந்த கேவிஎன் ப்ரொடெக்ஷனுக்குள்ள ஏதோ ஒரு கருப்பாடு ஒழிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க போடுற பிளான் எல்லாம் யாரும் அங்க போட்டு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியலைங்க. எப்படி இவங்க போடுற பிளான் எல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுது, எப்படி முன்கூட்டியே அவங்க போய் இந்த மாதிரி கேஸ் நடக்காதபடி பண்றாங்க அப்படின்றது தெரியலைங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தேவ் ராம்நாத் அவர்கள். இவர் யாருன்னா பராசக்தி படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசருங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரோட மன குமுறலை இப்ப பதிவு பண்ணியிருக்காருங்க. அது என்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். விஜய் ரசிகர்கள் செய்யறது சரியில்லைங்க அப்படின்னு சொல்றாரு. ரிலீஸ் தேதியை முதல்ல தெரிவிச்சது நாங்க தான் ரிலீஸ் தேதியை அறிவிச்சோம். இதுல நாங்க எங்க இருந்து உங்க படத்தை நிறுத்த நாங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நாங்க முதல்ல ரிலீஸ் தேதி அறிவிச்சது குத்தமா, இதுக்கு எதுக்கு எல்லாரும் எங்களை டார்கெட் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்க படத்தை சிதைக்கிற உரிமை உங்களுக்கு கிடையாதுங்க அப்படின்னு அவருடைய ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. உங்களா மாதிரியே எங்களுக்கும் சென்சார் பிரச்சனை இருந்துச்சு. நாங்களே கடைசி நேரத்துல தான் சென்சார் சான்றிதழ் வாங்கணும். அப்படி இருக்கும்போது நாங்க எப்பங்க உங்க படத்தை நிறுத்தணும்னு ட்ரை பண்ணோம். ஆனா நீங்க என்ன செய்யறீங்க, திட்டம் போட்டு பராசக்தி படத்துக்கு எதிரா விமர்சனங்களை சமூக வலைதளத்துல போடுறீங்க. இதை நானே கொஞ்சம் கண்டிப்பேங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம காசு கொடுத்துட்டு தான் படம் பார்க்கறோம். சும்மாவா வருதுங்க டிக்கெட்டு, நம்ம காசு கொடுத்துட்டு தான் படம் பார்க்கறோம். அதுக்கு நமக்கு சொல்றதுக்கு, கருத்து தெரிவிக்கிறதுக்கு உரிமை இல்லைங்களா. அப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தியேட்டருக்குள்ள அரசியல் முழக்கங்களை கொடுக்குறீங்க. அதாவது நம்ம எல்லாரும் டிவிக்கேன்னு கத்துறோம்ல, அதை சொல்றாரு. இந்த படத்தை பார்த்து தமிழர்களாகிய நம்ம எல்லாரும் பெருமைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. இதுக்கு நிறைய விஜய் ரசிகர்கள் எல்லாரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க.